நம்ம முன்னாடி நடத்தினதுலேருந்து நான் இங்கே ட்ரிக்கி கொஷின் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அப்போ இதில் பாருங்களேன், இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. சரியா, எக்ஸுக்கு வேல்யூ என்னென்ன இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்காங்க, 0ன்னு இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இஃப்பில் பாருங்கள், கண்டிஷனை செக் பண்ணும்போது என்ன செக் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் கண்டிஷன் ட்ரூ ஆகுமா ஃபால்ஸ் ஆகுமா, எந்த அவுட்புட் டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறது இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது. ஏன்னா நாம் முன்னாடியே பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். ஸோ இந்த சைடும் அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நடுவில் டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். ஈக்குவலான்னு செக் பண்ணுறதுக்கு அதுதான் சிம்பிள். ஆனால் இங்கே என்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரே ஒரு ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிம்பிளுக்கு பேர் என்னதுன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஈக்குவல் டு ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அப்போ இதில் இந்த 1ங்கிற வேல்யூ எக்ஸுக்குள்ளே போய் அசைன் ஆயிருக்கு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம்னா இஃப் 1 அப்படின்னு. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் ஜீரோ வேல்யூ எது வந்தாலும் 1, 2, 3, 5, 6 நான் ஜீரோ வேல்யூ எது வந்தாலுமே இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். இந்த இஃப் பிளாக் வந்து ட்ரூன்னு அர்த்தம்.